Turn with us to 2 Timothy, 3rd chapter. 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயம். And we'll read to you that all important text verses 16 and 17. உங்களுக்காக 3வது அத்தியாயம் 16 17 வசனங்களை நாங்கள் வாசிக்கின்றோம். Follow this passage carefully. இந்த வசன பகுதியை நன்றாக கவனியுங்கள். All scripture is given by inspiration of God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. And profitable for doctrine, reproof, correction and instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. Look at these superlative words. அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவளாயிருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன? தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் மாறுகின்றான். Now all scripture is inspiration of God. வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. And that makes the man of God complete. அது தேவனுடைய மனிதனை முழுமையாய் தேர்ச்சி அடைய செய்கிறது. Thoroughly equipped. And for every good work. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் அவனை மாற்றுகிறது. Every good work. எந்த நற்கிரியையும் செய்ய. So are you able to see the all inclusive words in this passage? எல்லாம் எந்த தேறின என்ற இந்த வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? That's possible only if we study the whole Bible. இது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால் முழு வேதத்தையும் நாம் தியானித்தால்தான். Now if you look at the 16th verse, there is another thing that comes up. 16வது வசனத்தை உன்னித்து கவனிப்பீர்களேயானால் இன்னொரு காரியத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். There are four things mentioned as the benefits of the study of God's word. அங்கே இறை வார்த்தையை தியானிப்பதன் மூலமாய் கிடைக்கக்கூடியதான 4 ஆசீர்வாதங்களை தமிழில் 17வது வசனத்தில் பார்க்கலாம். It is profitable for doctrine. முதலாவது உபதேசம். It is profitable for reproof. இரண்டாவது கடிந்து கொள்ளுதல். It is profitable for correction. சீர்திருத்தலுக்கு பயனுள்ளது. It is profitable for instruction in righteousness. நீதியை படிப்பிக்குதலுக்கு பயனுள்ளது. Now we'll take one by one and see which section of the Bible it refers to. இப்பொழுது மீண்டுமாக இந்த 4 குறிப்புகளை வேதத்தின் எந்த பகுதியோடு அது பொருந்துகிறது என்று நாம் பார்ப்போம். Profitable for doctrine. உபதேசத்திற்கு பயனுள்ளது. Now where do we get doctrine mostly from? இந்த உபதேசங்களை நாம் எந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம்? We get them mostly from the epistles of the New Testament. பொதுவாக புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்களில் தான் இந்த உபதேசங்களை பார்க்கின்றோம். It is profitable number 2 for reproof. இரண்டாவது கடிந்து கொள்ளுதலுக்கு. And where do we get reproof from? இந்த கடிந்து கொள்ளுதலுக்கான சத்தியங்களை பொதுவாக நாம் எங்கே வாசிக்கின்றோம்? We get the lessons of reproof mostly from the Old Testament history. பழைய ஏற்பாட்டு வரலாற்று புத்தகங்களில் நின்று இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு அடுத்த சத்தியங்களை நாம் அதிகமாய் பார்க்கிறோம். That's why when Paul was writing to the Corinthian church, ஆகவேதான் கொரிந்தியருக்கு பவுலடிகளார் எழுதும் பொழுது all those things which happened to those people of Israel are written for our admonition. They happen to them as examples and they have come upon us as warnings who are living in this end time. இறுதி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எச்சரிப்பு தரும்படியாக எழுதப்பட்டிருக்கின்ற இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக முன்மாதிரிகளாக நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. Now this is how we need to understand. இதனை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். Now thirdly, they are profitable for correction. மூன்றாவதாக சீர்திருத்தலுக்கு அவை பயனுள்ளவை. Now where do we have this correction? இந்த சீர்திருத்தலுக்கு அடுத்த சத்தியங்கள் எங்கே I வருகின்றன? am of the opinion this correction is very prominent in the Gospels of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ புத்தகங்களில் தான் இந்த திருத்துதல் உபதேசங்கள் வருகின்றன. Because Jesus came very heavy and hard upon the traditions and wrong practices of his day. அந்த காலத்திலே காணப்பட்டதான மூட பழக்க வழக்கங்களுக்கும் மற்றும் பாரம்பரியங்களுக்கும் எதிராக இயேசு கிறிஸ்து வன்மையாக குரல் கொடுத்ததை நாம் அங்கே வாசிக்கின்றோம். The fourth and the final profit that is mentioned here is profitable for instruction. நான்காவதாக பயன் தருகின்ற காரியம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது நீதியை படிப்பிக்குதல். Now where do we get that instruction for righteousness? இந்த நீதியின் படிப்பினைகளை நாம் எங்கே வாசிக்கின்றோம்? Mostly we get them from the wisdom books of the Old Testament. பழைய ஏற்பாட்டினுடைய ஞான புத்தகங்களிலே நாம் இவற்றை For வாசிக்கின்றோம். example, book of Proverbs ஒருவேளை எடுத்துக்காட்டாக நீதிமொழிகள் புத்தகம் and the book of Ecclesiastes.
பிரசங்கியின் So புத்தகம். you find all these things are just rich with that practical truths of exhortation. இந்த நடைமுறை சத்தியங்களாலே இவைகள் வளமாக நிறைந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடியும். In other words, வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், dear friends, there is nothing that is unnecessary in the Bible. அருமை நண்பர்களே, வேதத்திலே தேவையில்லை என்று சொல்லுவதற்கான பகுதி எதுவுமே Once இல்லை. again, I want to make that statement. மீண்டுமாய் நான் இதனை சொல்ல There is விரும்புகிறேன். nothing unnecessary in the Bible, so we should read the Bible cover to cover. இந்த வேதத்திலே தேவையில்லை என்று ஒதுக்கிவிடக்கூடிய பகுதி எதுவுமே இல்லை. ஆகவே வேதத்தை அட்டை முதல் அட்டை வரை முழுமையாக நாம் வாசிக்க வேண்டும். Turn with me to a scripture passage in 15th chapter of book of Romans, ரோமர் 15வது அத்தியாயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். and I'll read to you verse 4. 4வது வசனத்தை You வாசிக்கின்றேன். know, we need to very closely look at all the scripture text and read word by word, because we believe in the verbal inspiration of the Holy Bible. இப்படிப்பட்ட முக்கியமான வசனங்களை நாம் எடுத்து அதனை அங்குலம் அங்குலமாக நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் இறை தூண்டுதல் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். Romans 15 and verse 4. ரோமர் 15:4. Whatever things were written before were written for our learning, that we, through patience and comfort of the scriptures, might have hope. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கின்றது. Whatever things were written. எழுதியிருக்கிறவைகள் எல்லாம். You know, that is the stress. So nothing is unimportant or unnecessary in the Holy Bible. எதுவும் அவசியமில்லை என்றோ எதுவும் தேவையில்லை என்றோ சொல்லுவதற்கு இடமே இல்லை. I cannot overemphasize this need that we should study the whole Bible than this, beloved friends. இதை விட வேதத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும் என்பதனை வேறு விதத்திலே உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்ல அவசியமில்லை என்று நம்புகிறேன். But I want to serve a warning from the last page of the Holy Bible, because what I tell you now should not be taken lightly. It is not an optional thing. ஆனால் இந்த காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு நான் எடுத்துரைக்கும்படியாக வேதத்தினுடைய கடைசி பக்கத்தில் உள்ள எச்சரிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். Turn with us to book of Revelation, 22nd chapter. This is the last book of the Bible. வேதத்தினுடைய கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அத்தியாயம். The last chapter and the last page. கடைசி அத்தியாயம், கடைசி பக்கம். 22nd chapter. 22வது I அத்தியாயம். will read verses 18 and 19. 18-19 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். I testify to everyone who hears the words of the prophecy of this book. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, If anyone adds to these things, God will add to him the plagues that are written in this book. ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். Now this is what we are normally warned against, isn't it? இந்த எச்சரிப்பை தான் நாம் அநேக நேரங்களிலே பிரசங்கியார் மூலமாக Don't சுட்டிக்காட்டப்படுகிறோம். add anything to the Bible. வேதத்தோட எதையும் கூட்டாதிருங்கள். That is not what is happening today. ஆனால் இன்றைக்கு நடைபெறுவது அதுவல்ல. What is happening is the 19th verse. 19ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதுதான் இன்றைக்கு நடந்து If கொண்டிருக்கிறது. anyone takes away from the words of this book prophecy, God shall take away his part from the book of life and from the holy city and from the things which are written in this book. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். 18th word speaks about adding anything to the Bible. 19th word speaks about avoiding anything from the Bible. 18வது வசனம் வேதத்தோடு எதையும் கூட்டுவதை குறித்து சொல்கிறது. ஆனால் 19வது வசனமோ வேதத்திலிருந்து எதையும் விட்டு விடுவதை கூறுகிறது. So avoiding is more dangerous than adding. கூட்டுவதை விட விட்டு விடுவது மிக அபாயம். Because 18th verse, if you add, plagues will be added to you. 18வது வசனத்திலே எதையாவது கூட்டினால் வாதைகள் கூட்டப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. But in the 19th verse, if you avoid anything, there are 3 warnings.
ஆனால் 19வது வசனத்திலே நீங்கள் எதையாவது எடுத்து விட்டால் என்று சொன்னால் அங்கே 3 அபாய குறிகள் இருக்கின்றன. Your name will be removed from the book of life. உங்களுடைய பெயர் முதலாவது ஜீவ புத்தகத்திலிருந்து நீக்கப்படும். It will be removed from the holy city. பரிசுத்த நகரத்தினின்றும் நீக்கப்படும். And all the blessings that you are becoming a possessor of, that also will be robbed away from you. அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றதான ஆசீர்வாதங்கள் எவைகளோ அவைகளும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடப்படும். That is why Apostle Paul, when he was talking to the Ephesian elders, ஆகவேதான் எபேசு சபை மூப்பர்களோடு பவுலடிகளார் பேசும் பொழுது, you know what he said very, very clearly? அவர் மிக தெளிவாக கூறின காரியம் என்னதென்று உங்களுக்கு தெரியுமா? Acts of the Apostles 20th chapter. அப்போஸ்தலர் 20வது அத்தியாயம் Look at the 26th verse. 26வது வசனத்தை பாருங்கள். I testify to you this day that I am innocent of the blood of all men. தமிழிலே 27வது வசனம், எல்லாருடைய இரத்தப் பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். You know, why does he use such strong terms? இவ்வளவு ஆணித்தரமான வார்த்தைகளை ஏன் அவர் உபயோகிக்கின்றார்? Innocent of all blood. எல்லாருடைய இரத்தப் பழிக்கும் நான் நீங்களாகி இருக்கிறேன். And why does he say that? ஏன் இவ்விதமாக அவர் கூறுகின்றார்? Look at the next verse. அடுத்த வசனத்தை கவனியுங்கள். I have not shunned to declare to you the whole counsel of God. 26வது வசனம் தமிழிலே, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். So I call upon preachers and teachers and pastors who are listening to this program to teach the whole Bible to your congregation. ஆகவே மேய்ப்பர்கள், போதகர்கள், பிரசங்கிமார்களாயிருக்கின்ற அனைத்து சகோதரர்களையும் நான் பார்த்து வேண்டி கேட்டுக்கொள்வது, சபையாருக்கு முழு வேதத்தையும் நீங்கள் போதியுங்கள். That's the greatest problem of the church today. இன்றைய திருச்சபையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். Most of the average believers in our churches are biblical illiterates. நம்முடைய சபையிலே காணப்படக்கூடியதான சராசரி கிறிஸ்தவர்களிலே பெரும்பான்மையோர் வேத கல்வி அறிவின்மையினாலே தவிக்கிறார்கள். Christians know some Bible text, they don't know the Bible. கிறிஸ்தவர்களுக்கு ஏதோ சில வேத வசனங்கள் தெரியுமே ஒழிய அவர்களுக்கு வேதம் தெரியாது. Who is to be blamed? இதற்கு காரணம் யார்? The shepherd must be blamed. மேய்ப்பன் தான் காரணம். The preachers must be blamed. பிரசங்கியார் தான் காரணம். Here a little, there a little. No, teach them the whole Bible so that this biblical illiteracy will quit the church once and for all. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்றல்ல, முழு வேதத்தையும் நாம் முறையாக கற்பிக்கும் பொழுதுதான் திருச்சபையிலே காணப்படுகின்றதான இந்த வேத கல்வி அறிவின்மை நீங்கி போகும். I call upon all Christians to read the Bible through once every year or just during 2 years period, cover it from Genesis to Revelation. நான் கிறிஸ்தவர்களாகிய உங்களை பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்கின்ற காரியம் என்னவென்றால், குறைந்தது ஒரு முறை வருடத்திலே வேதத்தை முழுமையாக வாசியுங்கள், அல்லது ஈராண்டு காலத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் விளக்கமாக முழுமையாக வாசியுங்கள். There are many Bible reading calendars, reading the Bible in 1 year or reading the Bible in 2 years, whichever is convenient to you, you choose that plan. ஓராண்டு அல்லது ஈராண்டுகளிலே முழு வேதத்தையும் படித்து முடிப்பதற்கு ஏராளமான கால அட்டவணைகள் ஆங்காங்கே கொடுக்கப்படுகின்றன. அவைகளை நீங்கள் பயன்படுத்தி வாசிக்கலாம். Now when you read through the Bible, there are certain passages you cannot understand. ஒருவேளை இப்படியாக நீங்கள் வாசித்துக் கொண்டே போகும் பொழுது வேதத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் இருக்கலாம். Don't worry. அதனை குறித்து கவலைப்படாதீர்கள். Just in the margin put a question mark and keep going. அங்கே பக்கத்திலே ஒரு வினாக்குறியை போட்டுவிட்டு நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே And போங்கள். read the second time. இரண்டாவது முறை நீங்கள் வாசிக்கும் பொழுது You will find when you read the second time, many question marks you will strike off and you will make it an exclamation mark. நீங்கள் ஏற்கனவே குறித்துள்ளதான வினாக்குறிகள் பல இரண்டாவது முறை நீங்கள் வாசிக்கும் பொழுது வியப்பு குறிகளாக மாறும். And then the third time when you read it, some more question marks will disappear, giving way for exclamation marks. மூன்றாவது முறை நீங்கள் வாசிக்கும் பொழுது வினாக்குறிகளாய் இன்னும் விடப்பட்டிருக்கின்றதான காரியங்கள் வியப்பு குறிகளாக மாறிக்கொண்டே Why do I say that? நான் ஏன் அவ்விதமாய் Suppose you are சொல்கிறேன்? born again and you are only 1 year old. நீங்கள் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவுக்குள் ஓராண்டு தான் வளர்ந்திருக்கிறீர்கள் What is என்று your வைத்துக் textbook? கொள்வோம். உங்களுடைய வேதம் அல்லது பாட புத்தகம் என்ன? The Bible. வேதம் தான். Suppose you are 5 years old spiritually. ஒருவேளை ஆன்மீக வாழ்விலே 5 ஆண்டுகளை நீங்கள் முடித்து விட்டீர்கள். What is your textbook? உங்களுடைய பாட புத்தகம் என்ன? The Bible. இதே வேதம் தான். Suppose you are 40 years old in spiritual life. ஆன்மீக வாழ்விலே 40 ஆண்டுகள் பயணித்து விட்டீர்கள். What is your textbook? உங்களுடைய பாட புத்தகம் என்ன? Again the Holy Bible. இதே வேதம் தான். So what you don't understand in the first year, you will understand in the second year. What you don't understand in the second year, you will understand the 10th year. What you don't understand in the 10th year, you will understand in the 40th year. And what you don't understand when you come to the end of your life after 60-70 years of walk with God, we will know as we ought to know when that which is perfect is come.
ஆக ஓராண்டிலே நீங்கள் புரிந்து கொள்ளாத காரியங்கள் 2வது ஆண்டிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 2வது ஆண்டிலே புரிந்து கொள்ளாத காரியங்கள் 10வது ஆண்டிலே உங்களுக்கு புரியும். 10 ஆண்டுகளே விளங்கிக் கொள்ளாதவைகள் நீங்கள் 40 ஆண்டிலே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். 67 ஆண்டிலே இந்த பூவுலக யாத்திரையை நீங்கள் முடித்து மேலுலகத்திற்கு செல்கின்ற வேளையிலும் கூட நீங்கள் இதுவரையிலும் அறிந்திராத காரியங்களை நாம் அறிந்திருக்கிறபடியே அந்த நாட்களிலே அறிந்து So கொள்வோம். keep on reading the Bible. ஆகவே வேதத்தை வாசித்துக் கொண்டே செல்லுங்கள். Genesis to Revelation. Keep on reading. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே செல்லுங்கள். Do not neglect any portion of the Bible. வேதத்தினுடைய எந்த பகுதியையும் ஒதுக்கி விடாதீர்கள். Praise God for the 66 books of the Bible that we have in God's holy revelation. வேதத்தினுடைய திரு வசனங்களாகிய இந்த 66 புத்தகங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹல்லேலூயா.